ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இன்றைக்கி பிஸ்கட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னாக்கா ஐசிங் சுகர், அதாவது சுகரை 60 கிராம் எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் 180 கிராம் பட்டர் போட்டுக்கோங்க, அன்சால்டட் பட்டர். அதை போட்டுட்டு அந்த ஐசிங் சுகரோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ், அப்படி இல்லை வெனிலா எசன்ஸ் இல்லாதவங்க பேக்கெட்டில் வெனிலா பவுடரோடு இருக்கும், அதுவும் இல்லை. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் இதில் ஒரு பேக்கெட் வெனிலா எசன்ஸ் சுகரோடு சேர்ந்தது இருக்கும், அதை கொட்டுறேன். அதை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு போடணும். மைதா மாவு நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 180 கிராம் பட்டருக்கு 200 கிராம் மைதா மாவு. ஸோ மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூனால் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னாக்கா நம்ம பீட்டால் பீட் பண்ணும்போது அது பறக்கும் அந்த மைதா மாவு. ஸோ அது நமக்கு தேவையில்லை. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் பீட்டரால் என்ன பண்ணுறோம், மிஷின் எலக்ட்ரிக் மிஷின் இருந்ததுனாக்கா அதில் வச்சு மீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா கையாலேயே நல்லா ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அது ரொம்ப சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதம் அந்த மாதிரியும் இருக்காது, ரொம்ப கொலன்னு அந்த மாதிரியும் இருக்காது. ரெண்டுக்கு நடுவில் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிஸ்கட் பிடிக்கிறதுக்கு கையில் ஒட்டாமல் வரும். ஸோ அது ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி தூள் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, உங்களுக்கு சில்வர்லேயும் கிடைக்கிது. அது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களேன். இது குக்கி செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, பிஸ்கட் செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பல மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது சில்வரில் உள்ளது. இதுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு பீசஸ் மோல்டு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம குக்கிங் ட்ரேயில், அவன் ட்ரேயில் நம்ம பேக்கிங் ஷீட்டு போட்டு அதில் நமக்கு வேணுங்கிற டிசைனை நம்ம வைக்க போகிறோம். இது நம்ம எடுத்துருக்கிற மாவு நமக்கு 3 ட்ரேக்கு வரும். ஸோ அந்த டிசைன் நம்ம வச்சுட்டே வரலாம். இது நான் இப்போ 3 ட்ரேயில் நம்ம ஒரு இதாக தான் வைக்க போகிறேன் நான். உங்களுக்கு பெரிய ட்ரே இருந்ததுனாக்கா, பெரிய அவனாக இருந்ததுனாக்கா நீங்கள் ஒன்றா வைக்க முடியும்னா ஒன்றா வச்சுக்கோங்க. இது 180 டிகிரிக்கு செல்சியஸ்க்கு நீங்கள் 7 to 8 மினிட் வச்சுக்கோங்க. உங்கள் அதாவது உங்கள் அவனை பொறுத்தது நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மூடியாச்சு, இது வேகட்டும். ஸோ தம்ஸ் அப், குக்கி ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.